வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னடா ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு பார்த்தா, கோவா கேங்குள்ள இவ்வளவு பெரிய விரிசல் விழுவுதே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு விரிசல் தான். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளவுகள் வந்துட்டு இருந்துச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவால் தான். ஜெஃப்ரியை பத்தி குறை சொல்றதா இருக்கட்டும், ரஞ்சித்தை பத்தி குறை சொல்றதா இருக்கட்டும், ரயனை பத்தி குறை சொல்றதா இருக்கட்டும், ஜாக்லின் பத்தி குறை சொல்றதா இருக்கட்டும், அவங்க நேருக்கு நேரா வந்து இப்ப ஜாக்லின் சௌந்தர்யா வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டேறாங்க. அதை போய் ஒரு ஆள்கிட்ட வந்து இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்தை போய் மத்தவங்கள்ட்ட வந்து சொல்லி வந்து அந்த ஒரு விரிசல் உண்டாக்குறதே பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா தான். மேபி வந்து அவங்க விரிசல் உண்டாக்கிட்டு அவங்க மேபி அந்த ஒரு கேங்க விட்டு தனியா வந்தாங்கன்னா கேம் பிளே வந்து இன்னும் சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கேம் பிளே வந்து தரமா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ஒரு புள்ளி கேங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேரை கொடுத்து ரொம்ப அவங்களே வந்து கேங்கு ஃபார்ம் பண்ணி அவங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னோம். இப்போ வந்து லைவ்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் இது சொல்லாத ரயன், இது வந்துட்டு ஜாக்லின் சொன்னா வளன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பா, அதை சொல்லாத, அவ வந்துட்டு கேங்குன்ட்டு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவ வந்துட்டு சொன்னா வந்துட்டு ஜெஃப்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டா, இது வந்துட்டு நம்ம கேங்குக்குள்ள ஏன்டி இதை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ மாத்தி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு காலையிலே வந்து சத்யாவிட்ட தான் கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நானும் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரியோட அந்த பசல்ல வந்து ஒன்னு எடுக்கிறேன், அந்த ஒரு இதை வந்து நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரயன்ட்ட. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்துட்டு நைட் வந்துட்டு தர்ஷிகா விஜய் விஷால் வந்துட்டு நம்ம பால் எடுத்து குடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அவங்க வந்துட்டு நாளைக்கு எனக்கு வேணாம், நாளைக்கு காலைல எனக்கு வேணாம், ஆனா நைட் நாங்க குடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு குடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது ரஞ்சித் பாத்துருப்பாரு போல நைட்டு பாத்துட்டு அவங்க சௌந்தர்யா வந்து சொல்லிப்பாங்க, இது மாதிரி பால் எடுத்து யாரோ குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, பால் எடுத்து யாரோ குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நேம சொல்லாம வந்துட்டு அந்த நேம் வந்து சௌந்தர்யா பாத்தீங்கன்னா நம்ம சத்யா தான் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி வந்து ரஞ்சித் சொன்னும் போது வந்துட்டு அப்புறம் தான் அவங்க நேம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. காலையிலே வந்துட்டு இது மாதிரி சத்யா வந்துட்டு அவங்க வந்துட்டு காலையில குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்க நைட்டே குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யா ப்ரோ வந்துட்டு கிளாரிஃபை பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கேங், நம்ம ஒரு கேங்குக்குள்ளே இருந்துகிட்டு அது வந்துட்டு நம்ம வெளியில போய் சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப இதா இருக்குது. இங்க பாரு கேங்குக்குள்ளேயே வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க, கேங்குக்குள்ளே எல்லாமே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை சொல்லலாம், அந்த ஒரு ரீசன் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வெளியில யார்ட்டுமே சொல்ல, ஒன்டி சத்யா அண்ணன்ட்ட மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இவங்க பாரு கேங் இதனால மட்டும்தான் வந்துட்டு இவங்க வந்து மறைமுகமா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதே வேற ஆளா இருந்தா வந்துட்டு லிவிங் ஏரியால உடனே கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சௌந்தர்யாவே சொல்றாங்க. இது மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் வந்துட்டு ஒன்ட்ட வந்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா அண்ணன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓப்பனப்பா பேசுவாரு, அதனால அவர்கிட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, காலையில வந்துட்டு தீபக் வந்து வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு பால் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதனால போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. போட்டு கொடுத்தது வந்துட்டு எப்படின்னா ஜெஃப்ரி தான் கேப்டன் தான் போட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கேப்டன் போடும்போது வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஜெஃப்ரிக்கு அண்ட் ரஞ்சித்துக்கு அண்ட் தீபக் 3 பேருக்குமே சேர்ந்து வந்துட்டு அந்த ஒரு பாலை வந்து ஊத்தி கொடுத்துட்டாங்களாம். அந்த ஊத்தி குடிச்சிட்டாங்க ஓகேங்களா. 3 பேருமே வந்து காலையில வந்து பாலை குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பவித்ரா வந்து எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வரும்போது வந்துட்டு எல்லாருமே பால் வச்சு கொடுக்கணும்ல, குக்கிங் டீம் நாங்க தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்றாங்க. இல்லடி நீ போய் தூங்கு, உனக்கு உடம்பு சரியில்லை போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டயர்டா இருக்குல்ல போய் தூங்கு அப்படிங்க. இல்ல நான் வேலையை முடிச்சுட்டு போய் நான் படுத்துக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வந்து கேட்பாங்க, ஏதாச்சும் வேற குக்கிங் டீம் வேற ஆள் இல்ல, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்துட்டு சொல்லவும் வந்து யாருக்கு டீ வேணும் காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது மறுபடியும் என்ன பண்றாங்க இவங்க வந்துட்டு எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு கை தூக்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன தெரியுது, நேற்று வந்துட்டு தர்ஷிகா வந்து எல்லாத்துக்குமே தான் அந்த வடை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த வடை வந்துட்டு வடையா இருந்தாலும் சரி, அந்த ரவா லட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சேர்ந்துதான் செஞ்சா. அதை போய் நான் வந்துட்டு நான் அவ்வளவு சொல்றேன், நீ கேட்காம பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கேட்காம சொல்றீங்க, கேட்காம இன்னும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை ப்ரொஜெக்ட் பண்ண ஜெஃப்ரி கேப்டன் இப்ப ஏன் வந்துட்டு 2 டைம் இப்ப குடிக்கிறீங்களா, உங்களுக்கே தப்புன்னு தோணுதா இல்லையா? நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளாரிஃபை கொடுத்தாச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து கேப்டனா இருக்கிறதுக்காண்டி வந்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறை சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு நம்ம ரயன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு என்ன தோணுது, இது வந்து தப்புன்னு தெரியுது, கண்டிப்பா தப்பு தான், ஆனா இது வந்துட்டு கேங்குக்குள்ள அவன் இருக்கனால வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, நீ ஒரு பிளேயரா போய் எடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயன் வந்துட்டு சொல்றாப்ல. இதான் வந்துட்டு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்துட்டு அந்த வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல முத்து வராப்ல, ரயன் வராப்ல, ராணோ வராப்ல அண்ட் சத்யா வராப்ல. இவங்க எல்லாம் வரும்போது அப்படியே பேச்சு நிப்பாட்டி பேசிட்டு நம்ம ரயனை வந்து கடுப்பாயிட்டாப்ல, நீ ஒண்ணு சொல்லு இல்லைன்னா சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரே வந்து செம்ம கடுப்பாயிட்டாப்ல. இதான் வந்துட்டு அந்த ஒரு தர்ஷிகா பண்ணனால இவருக்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சு ஜெஃப்ரிக்கு. இதே வந்துட்டு இவர் பண்ணும்போது வந்துட்டு தப்புன்னு தோணலையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு பஸ்ஸில் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்க. மேபி வந்துட்டு பஸ்ஸில் எடுக்கிறாங்களா என்னங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உள்ள ஒன்று சொல்லிட்டு வெளியில ஒன்று சொல்லுவாங்க சௌந்தர்யா, அது வந்துட்டு நல்லா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மேபி என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.